வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் இட்ஸ் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் 2023ல் என்ன கட் ஆஃப்க்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் இட்ஸ் க்ளோசிங் கட் ஆஃப். அதாவது இந்தியாவில் நீட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆனால் தான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து வாங்க முடியும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஆர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லலாம் இந்த 100 சீட்ஸ் வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 50% ஆஃப் சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அலோகேட் பண்ணுவாங்க அண்ட் 35% ஆஃப் சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அலோகேட் பண்ணுவாங்க அண்ட் 15% ஆஃப் சீட் வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கு ஒதுக்கிடுவாங்க. இதே வந்து தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா மைனாரிட்டி காலேஜஸ் இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் அண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜஸ். கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ் வந்து சிஎம்சி வெள்ளூர். அண்ட் தென் இதே மலையாளம் மைனாரிட்டி காலேஜஸும் இருக்கு. அதில் ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் கன்னியாகுமரி லொக்கேஷனில் இருக்கு. இங்கெல்லாம் அவங்க சமூகத்தை சேர்ந்த காலேஜ் உருவாக்குனதுனால அந்த பர்டிகுலர் மைனாரிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் 2023க்கான க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். மினிமம் எவ்வளோ இருந்திருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தால் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து 348 கட் ஆஃப் இருந்தாவே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமமாக பார்த்துட்டோம் அப்படின்னா 564 கட் ஆஃப்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்கும். ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 18 lakhsலேருந்து 20 lakhs வரைக்குமே ஃபீஸ் ரேஞ்சஸ் வருது. காலேஜ் டு காலேஜ் வந்து சில வேரியேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதே 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நம்ம வந்து பார்க்கலாம் மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் வந்து 273 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் மேக்ஸிமம் பார்த்துட்டோம்னா ஒரு 420 கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இதே வந்து தெலுங்கு மைனாரிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் மார்க்காக 108 கட் ஆஃப் மார்க்கே சீட் கிடச்சிருக்கு அண்ட் மேக்ஸிமம் வந்து 493 கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் தென் மலையாள மைனாரிட்டியில் பார்த்துட்டோம்னா மினிமம் 142 கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்குது அண்ட் மேக்ஸிமம் பார்த்துட்டோம் அப்படின்னா 427 கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் தென் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து 421 கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு அண்ட் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 711 கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி ஒரு சில காலேஜஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 52,000 அந்த ரேஞ்ச் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் க்ளோசிங் கட் ஆஃப் 2023யோட தான் பார்க்க போகிறோம். கேட்டகரி வைஸ் நம்ம பார்த்துடலாம். எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, கம்யூனிட்டி ரேங்க் என்ன வந்திருக்கு, ஆல் இண்டியா ரேங்க் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்டி கம்யூனிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 286 கட் ஆஃப்க்கு தான் வந்து சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே கம்யூனிட்டி ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 104வது ரேங்க்ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 17,918வது ரேங்க் வரைக்கும் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 307 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டி ரேங்க்ல பார்த்தோம்னா 338வது ரேங்க் வரைக்கும் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 16,839வது ரேங்க் வரைக்குமே சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து 399 கட் ஆஃப் வரைக்கும் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டா 1387வது ரேங்க் வரைக்குமே கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்கு. ஓவரால் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 12,407வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இதே எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் ரேங்க் மார்க்காக 473 கட் ஆஃப் மார்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இதே கம்யூனிட்டி ரேங்க்ல பார்த்துட்டோம் அப்படின்னா 2101வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்குது. இதே வந்து ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 8037வது ரேங்க் வரைக்கும் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கா 481 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 390வது ரேங்க் அந்த ரேஞ்ச் வந்துருக்கு. அண்ட் இதே வந்து ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7577வது ரேங்க் அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. அண்ட் இதே பிசி கேட்டகரியில பார்த்துட்டோம்னா 493 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 3948வது ரேங்க் அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. இதே ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 6887வது ரேங்க் வரைக்குமே சீட் கிடைச்சிருக்கு. இதே ஓசி கேட்டகரியில பார்த்துட்டோம்னா 502 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 6334வது ரேங்க் வரை சீட் கிடைச்சிருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இந்த இயர் வந்து இந்த கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஒரு சேஃப் சைட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.